இந்த நாளிலேயும் கொலேசியர் 3:13 கொலேசியருக்கு பவுல் எழுதும்போது, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று கொலேசியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு கிறிஸ்துவை போல அவருடைய அடிச்சுவடுகளை பின்தொடர்கிற சீசர்களாக இருக்கிற நமக்கு எத்தனை பேருக்கு மன்னிக்கிற மனப்பான்மை இருக்குது? எத்தனை பேர் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சொந்தக்காரர், நண்பர்கள், நம்முடைய மனைவிமார், நம்முடைய கணவன்மார் செய்கிற தவறுகளை மன்னிக்கிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் செய்கிற தவறுகளை மன்னிக்கிறவர்களாக இருக்கிறோம். நமக்குள்ள விரோதங்களும் குரோதங்களும் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிற தவிர மன்னிக்கிற மனப்பான்மை நமக்கு கடுகளவும் கூட இல்லை. ஆகவே கிறிஸ்துவை நம் தெய்வமாய் கொண்டிருப்போம், அவர் புத்திரர்களாய் எனப்படுவோமானால் நமக்கு கிறிஸ்துவனுடைய சுவாபம், கிறிஸ்துவனுடைய சிந்தை நமக்குள்ள இருக்குமையானால் நம்ம தேவனை போலவே மன்னிக்கிற மனப்பான்மை உள்ளவர்கள் அல்லவா நாம் இந்த பூமியிலே ஜீவிப்போம். இயேசு கிறிஸ்துவை அவரை கொலை செய்யும்படி சிலுவையில் ஒப்புக் கொடுத்தவர்களை பார்த்து பிதாவிடத்தில் அவர் சொல்லும்போது, பிதாவே இவர்கள் இன்னதென்று அறியாது செய்கிறார்கள் என்று சொல்லி அவர் பிதாவிடத்தில் பரிந்து பேசினாரே. மன்னிக்கிற மனப்பான்மை உள்ளவராகவே தானே சிலுவையில் தொங்கினார். அவரே அப்படி இருப்பார். ஏன்னா நாம் மன்னிக்கிறதுக்கு, நம்ம மன்னிக்கிற மனப்பான்மை நமக்கு வரமாட்டேன். ஏன் மன்னிக்க கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.